எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சிம்பிளான முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த முட்டை கிரேவி சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்குன்னு எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க இந்த முட்டை கிரேவி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், செய்முறை என்னன்னு பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. மசாலா பொருட்களை சேர்த்ததுக்கப்புறமாங்க இதை நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 4 முட்டையை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டையில் இது மாதிரி சைட்ஸில் கீரல் போட்டு வச்சுருக்கேங்க. இது மாதிரி கீரல் போட்ட இந்த முட்டையை நம்ம இப்போ இந்த எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். அடுப்பை சிம்மில் வச்சு தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுங்க. நீங்கள் அடுப்பை ஹையில் வச்சிங்கன்னா நம்ம போட்டிருக்க மஞ்சள் தூளும் மிளகாய் தூளும் சீக்கிரமே கரிஞ்சிரும். முட்டையில் அந்த கரிஞ்ச ஸ்மெல் வரும். அதனால் நீங்கள் மிதமான தணலில் வச்சு முட்டையை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குங்க. பாருங்கள், சூப்பராக நமக்கு முட்டை பொரிச்சாச்சு. இப்போ பொரிச்சிருக்க இந்த முட்டையை தனியாக எடுத்து வச்சுக்குங்க. முட்டையெல்லாம் தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே கடாயிலங்க 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. இந்த முட்டை கிரேவி செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்காவது எண்ணெய் விடணுங்க. அப்போ தான் நமக்கு முட்டை கிரேவி நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமாங்க ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன பிரியாணி இலைங்க, அது கூடவே சின்ன சைஸு பட்டை, 4லேருந்து 5 கிராம்பு, விருப்பப்பட்டால் நீங்கள் ஒரு சின்ன ஏலக்காய் நம்ம சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பொருட்கள் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸு வெங்காயத்தை நான் இங்கே நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த முட்டை கிரேவி ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. எந்த பொருட்களுமே இதுக்கு அரைக்க தேவையில்லை. எல்லாமே பொடி மசாலா தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க. இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சுங்க. இப்போ 3 மீடியம் சைஸு தக்காளியை நான் நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை இந்த வெங்காயத்தோடு சேர்த்து கூடவே வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. ஒரு முறை கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போட்டு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு தக்காளி நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் போடும்போது நமக்கு முட்டை கிரேவி சூப்பராக கிடைக்குங்க. 4 நிமிஷத்துக்கு அப்புறமா வாங்க தக்காளி எப்படி வெந்து வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ மூடி எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தக்காளி நல்லா குலைவாக வெந்து வந்திருக்குங்க. இந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் நாட்டு தக்காளி கிடச்சி பயன்படுத்துனீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ருசி அதிகமாக இருக்கும். இப்போ ரெடியான இந்த மசாலாவில் நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். வாங்க என்னென்ன மசாலா பொருட்கள் சேர்க்குறோன்னு பார்க்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கிறேங்க. இது கலருக்காக மட்டும்தான் போடுறோம். உங்ககிட்ட இல்லாட்டி இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட எல்லா மசாலாவையும் ஒரு முறை தக்காளியில் எல்லா பக்கமும் வர்ற மாதிரி கலந்து விட்டு ஒரு 30 செகண்ட் இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிங்க. 30 செகண்ட் ஆனதுக்கப்புறமா நான் இங்கே 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த கிரேவியை நல்லா கொதிக்க விட போகிறேங்க. நான் இங்கே எடுத்துக்கக்கூடிய கப்போட அளவு 125 ml. 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றி நம்ம இந்த தக்காளி மசாலாவை மூடி போட்டு திரும்பவும் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 4-5 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்து பார்த்தோம்னாங்க நமக்கு கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த முட்டையை இந்த கிரேவியில் சேர்க்க போகிறோம். முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா முட்டை கிரேவியில் எல்லா பகுதியிலையும் வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது மாதிரி நம்ம செய்கிறது மூலமாக முட்டைக்குள்ளே நம்மளுடைய கிரேவி இறங்கி நம்ம முட்டை சாப்பிட்றதுக்கு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம முதலையே முட்டையுடைய ஓரங்களில் கீறி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. உப்பு கூட தேவைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சு 4லேருந்து 5 நிமிஷம் போல்
விட்டு எடுத்தோம்னா நமக்கு அருமையான முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தோம்னா சூப்பராக நமக்கு முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஓரங்கள்லாம் எண்ணெய் மேலே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக ரெடியான இந்த முட்டை கிரேவியில் கடைசியாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்குங்க. கரம் மசாலா தூள் சேர்த்த உடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே கொத்தமல்லியோடைய தண்டு பகுதியை எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி இந்த முட்டை கிரேவியில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றினோம்னா அருமையான முட்டை கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. அருமையாக சிம்பிளாக ஒரு முட்டை கிரேவி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோங்க. நீங்களும் இந்த முட்டை கிரேவி ரெசிபியை வீட்டில் ஒரு முறை இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்குங்க. நீங்கள் வெளியில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா சப்பாத்தியும் இந்த முட்டை கிரேவியும் செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அல்டிமேட் காம்பினேஷனுங்க. நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சிம்பிளான முட்டை கிரேவி ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வணக்கங்க.